இந்த வருஷத்தில் பெரும் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட முன்னணி ஹீரோக்களுடைய பல படங்கள் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்யாமல் சொதப்ப ஆச்சரியமாக பல சிறு பட்ஜெட் படங்கள் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய படம் லவ்வர். பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் ஜெய்பீம் புகழ் மணிகண்டன் கதாநாயகனாக நடிச்சிருந்த இந்த படம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியாச்சு. டாக்ஸிக் காதலை மையப்படுத்தி 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் 40 கோடி ரூபாய் வசூலை பெற்றது. இந்த பட்டியலில் நம்ம அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய படம் மகாராஜா. இந்த படத்தில் நடிகர்கள் விஜய் சேதுபதி, அபிராமி உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. ஜூன் மாதம் படம் வெளியாச்சு. விஜய் சேதுபதியுடைய 50வது படம் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய மகளுக்கு நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கறது தான் மகாராஜா படத்துடைய ஒன்லைன். 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் இந்தியாவில் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை பெற்றது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சீனாவிலையும் வெளியாகி இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்த படம் வாழை. இயக்குனர் மாரி செல்வராஜுடைய சிறு வயதில் நடந்த உண்மை சம்பவத்தை கொண்டு வலியும் வேதனையுமா எடுக்கப்பட்ட படம் வாழை. நடிகர்கள் கலையரசன், திவ்யா, நிகிலா விமல் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இந்த படம் வரவேற்பு பெற்ற அதே சமயம் சர்ச்சைகளையும் கிளப்பியது. 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் 60 கோடி ரூபாய் வசூல் பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த படம் கொட்டுக்காளி. கூழாங்கல் பட இயக்குனர் வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி, அனாபென் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் கொட்டுக்காளி. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற பெயரில் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை தோலுரிச்சு காட்டியது இந்த படத்துடைய அழுத்தமான திரைக்கதை. சர்வதேச அளவில் பல்வேறு திரைப்பட விழாக்கள்லையும் பங்கேற்று விருதுகளை அள்ளியது கொட்டுக்காளி. வழக்கத்திற்கு மாறான கிளைமேக்ஸ் பல விவாதங்களை கிளப்புச்சு. வசூல் ரீதியாக இந்த படம் சோபிக்கலை அப்படின்னாலும் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றது. அடுத்த படம் லப்பர்பந்து. இந்த வருடத்துடைய ஆச்சரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். நடிகர்கள் அட்டகத்தி தினேஷ், ஹரீஷ் கல்யாண் உள்ளிட்டோர் நடிப்பில் யதார்த்த ஸ்போர்ட்ஸ் டிராமாவா வெளியான இந்த படம் அதிரி புதிரி ஹிட். தமிழரசன் பச்சமுத்து இயக்கிய இந்த படம் 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 45 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சது. இந்த பட்டியலில் இறுதியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் ஜமா. கூத்து கலைஞர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய வழி, அவங்க வாழ்க்கைக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு யதார்த்தத்துக்கு நெருக்கமாக காட்டிய படம் ஜமா. இயக்குனராகவும் நடிகராகவும் முதல் படத்திலேயே அழுத்தமான முத்திரை பதிச்சு கவனம் ஈர்த்தார் பாரி இளவழகன். பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிதாக இந்த படம் சோபிக்கல அப்படின்னாலும் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றது. இந்த பட்டியலில் நீங்கள் விரும்பி பார்த்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.